நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு சோயா குழம்பு தாங்க நம்ம செய்ய போகிறோம். என்னங்க சோயா குழம்பு தானே அப்படின்லாம் பார்க்காதீங்க, உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு சோயா எடுத்து அந்த சோயா மூழ்கிற அளவுக்கு நான் வந்து சுடுதண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. 6-7 நிமிஷத்துலேயே இந்த சோயா நல்லாவே ரெடியாகி வந்துடுங்க. ஒரு பீஸை எடுத்து நம்ம இப்படி அமைக்க பார்த்தோன்னா அது அமுங்குச்சுன்னா இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க. இப்போ இதை வந்து தண்ணியை வந்து வடித்து எடுத்துடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோயாவை வந்து நல்லா பிழிஞ்சு இந்த தண்ணி எல்லாமே வந்து எடுத்துடணுங்க. நல்லா பிழிஞ்சிட்டு இந்த சோயா வந்து தனியாக எடுத்துக்கிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற சோயாவையும் எடுத்து வச்சுருங்க. அடுத்து நம்ம இன்றைக்கி இந்த கிரேவி குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, நான் தாளிக்கிறதுக்கு வேறு எதுவும் சேர்க்கலைங்க, வெறும் கல்பாசி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து அது நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இது எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு தட்டிட்டு தாங்க நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும். இந்த தக்காளி வெந்துட்டு இருக்கிற இடையில நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இது வந்து நம்ம பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 6 முந்திரி அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேங்க. முந்திரி வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முந்திரி சேர்க்கும் போது. கொஞ்சமாக அது கூடவே பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டை சேர்க்கும் போது உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ மிக்ஸி ஜாரில் நமக்கு அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து விட்டுட்டு இதை அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்து இந்த பக்கம் வந்து நமக்கு தக்காளி வதங்கிருச்சான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு இல்லையா, இப்போ இதிலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் அந்த இதெல்லாம் அது கூட வந்து இதை வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம அதை வந்து சேர்த்து அரைக்கும் போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மேலே வந்து நான் சேர்த்துருக்கேன். இது மேலே ஆறி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியில் நம்ம பொடி எல்லாமே ஆட் பண்ணிடலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போக இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அந்த பிழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த சோயா, அதை வந்து இதை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா இதை வந்து அந்த மசாலாவோடய நல்லா வதக்கிடலாங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்யலாங்க. இது வந்து உங்கள் விருப்பம். உருளைக்கிழங்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் சேர்த்துருக்கேன். தோலோடு தான் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை வந்து மறுபடியும் 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை இது கூடவே சேர்த்து விட்டுட்டு மறுபடியும் அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டணும். இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இதோட பச்சை வாசனையும் போகிறதுக்காக ஒரு 1 நிமிஷம் போல் இதை வந்து வதக்கி விட்டுறணுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக தாங்க இருக்கணும். அதனால் தண்ணி வந்து அளவாகவே சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் கையோடு அதிலே சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கரை லாக் பண்ணிடுங்க. குக்கரை லாக் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு 2 விசில் மட்டும் வச்சா போதுங்க. மேலே விசில் வந்ததுக்கப்புறம் விசில் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சுட்டு பார்க்கலாம். 2 விசில் வச்சுட்டு விசில் நல்லாவே அடங்கி வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. கிரேவி நமக்கு ரெடியாக தான் இருக்குது. வாசமும் ரொம்பவே கமகமன்னு இருக்குது. ஆனாலும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 நிமிஷம் போல் நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டோம்னா அந்த சைடில் வந்து எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வருங்க. அதுக்காக 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். 1 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சோயா கிரேவி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.